அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 5. தெரி கனை எக்கம் திறந்த வாயெல்லாம் குருதி படிந்து உண்ட காகம் உரு இழந்து புக்கில் புறத்த சிரல்வாய் செங்கன்மால் தப்பியார் அட்ட களத்து. பெருமாளை போல சிவந்த கண்களை உடைய சோழனுடைய போர்க்களமானது எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார் இந்த புலவர். சிறந்த அம்புகளாலும் பிற கருவிகளாலும் சாய்க்கப்பட்ட வீரர்களுடைய உடம்பிலிருந்து பெருகி வருகிற இரத்தத்தை குடித்த கரிய காகங்கள் எல்லாம் செம்போத்து பறவை போல நிறம் மாறிவிட்டதாம். கருப்பான காகம் இரத்தத்தை குடித்து நிறம் மாறிவிட்டது. அதனுடைய அலகுகளை பார்க்கிற பொழுது மீன் கொத்தி பறவையினுடைய சிவந்த அலகை போல காகங்களுக்கு மூக்கு விளங்க பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். அளவுக்கு அதிகமான இரத்தம் ஓடுகிற அந்த போர்க்களத்தில அந்த இரத்தத்தை குடிக்க வருகிற காகங்கள் இரத்தத்தை குடித்ததற்கு பின்னால் அதனுடைய உடல் நிறமும் அதனுடைய அலகின் நிறமும் சிகப்பாக மாறியதை பேசுகிற செய்யுள். செங்கன்மால் என்று மீண்டும் ஒருமுறை இந்த பாடலிலும் பெருமாளை குறிக்கிறார். புண்டரீகாட்சன் என்கிற பெயருடையவன், தாமரை கண்ணான் என்றும் சொல்லுவார்கள். அப்படி சிவந்த கண்களை உடைய பெருமாளை போல் இருக்கிற சோழனுடைய போர்க்களத்திலே நடந்தவையை சொன்ன செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுள். தெரி கனை எக்கம் திறந்தவா எல்லாம் குருதி படிந்து உண்ட காகம் முருழந்து புக்கில் புறத்த சிரல்வாய் செங்கன்மால் தப்பியார் அட்ட களத்து. நன்றி, வணக்கம்.